எதிர்காலத்தை பத்தி எலான் மஸ்க் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அவரோட கணிப்பு என்னன்னா, இனிமே வேலைங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். இத கேட்டதும் ஒரு கேள்வி வருது இல்லையா? வேலை இல்லாம ஒரு சமூகம் எப்படி இயங்கும்? இது எப்படி சாத்தியம்னு மஸ்க் ஒரு 3 ஸ்டெப்ல விளக்குறாரு. இது வெறும் பேசிக் இன்கம் இல்ல, நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிறத பத்தி பேசுறாரு. இந்த கனவை நனவாக்க அவர் இன்னைக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கலாமா? இந்த எதிர்காலத்துக்கு ஒரு முக்கிய படியா அவருடைய எக்ஸ் தளத்தை பார்க்கறாரு. எக்ஸோட நோக்கம் வெறும் சோஷியல் நெட்வொர்க் இல்ல, ஒரு கூட்டு நனைவை உருவாக்குறது தான். உலகம் முழுக்க இருக்கிற கம்யூனிகேஷன் தடைகளை உடைக்கத்தான் இந்த ஃபீச்சர்ஸ். சரி, இப்படி ஒரு உலகத்துல பணத்துக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவரோட கணிப்பு ரொம்பவே புரட்சிகரமானது. பணங்கிற ஒரு விஷயமே இருக்காதுங்கிறாரு. பணத்துக்கு பதிலா ஆற்றல் தான் உண்மையான கரன்சியா இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒரு பெரிய தத்துவவாத நோக்கத்துக்கான ஒரு கருவிதான். மஸ்க் பொறுத்தவரை இது நம்மள வாழ்க்கையோட அடிப்படையான கேள்விகளுக்கு கொண்டு போகுது. நம்ம யதார்த்தத்தை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க மனித உணர்வை விரிவுபடுத்துறது தான் அவரோட அல்டிமேட் கோல். இந்த சிந்தனை போக்கு நம்மள ஒரு ஆச்சரியமான கடைசி கேள்விக்கு கொண்டு வருது. நாம ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ல வாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு மஸ்க் நம்புறாரு. வீடியோ கேம்ஸோட பரிணாம வளர்ச்சியை பார்த்தாலே அவரோட லாஜிக் ஈஸியா புரியும். அவரோட வாதம் ரொம்ப சிம்பிள். கோடிக்கணக்கான சிமுலேஷன்ஸ் இருந்தா நாம மட்டும் ஏன் ஒரிஜினலா இருக்கணும்? அவரோட தியரி படி சுவாரஸ்யமான சிமுலேஷன்ஸ் மட்டும்தான் தொடர்ந்து இயங்கும். அப்போ நம்ம மனித குலத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான எதிர்காலம்